பர்லிக்காடு எக்கோ டூரிசம். என்ன நம்ம கோயம்புத்தூர் பக்கத்தில் இப்படி ஒரு இடமா, இவ்வளோ நாள் எப்படி மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் அதில் சீன் கிடையாது. இது நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நடத்துகிற ஒரு எக்கோ டூரிசம் டூர் தாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் இருக்குது இந்த பர்லிக்காடு. கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் ரீச் ஆகணுன்னா மேட்டுப்பாளையம் வழியும் போகலாம், காரமடை ஆர் பெரியநாயக்கம்பாளையம் வழியும் போகலாம். கூகுளில் பர்லிக்காடு எக்கோ டூரிசம் அடிச்சிங்கன்னா அது காட்டுற லொக்கேஷன் ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். இந்த பர்லிக்காடு போகிற வழி வில்லியங்காடு தாண்டினதுக்கப்புறமே ஒரு ஃபாரஸ்ட் ரோட்டு தாங்க. நிறையா டர்ன்ஸ் அண்ட் பெண்ட்ஸ் இருக்கும். இது ஹில் ரோட்டு தான். ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணணும். போகிற வழியில் நிறைய எலிஃபெண்ட் கிராசிங் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து போகணும். நம்ம காரை பார்க் பண்ணுற இடமே இந்த கேம்ப் சைட்டாக தான் இருக்கும். இங்கே கொஞ்சம் சேர்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய இடத்துல ஸ்விங்ஸ் இருக்கும். ஒரு ஆலமரத்துக்கு கீழே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். வெல்கம் ட்ரிங்காக கிடைக்கிற அந்த சுக்கு காப்பியை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த இடம். பர்லிக்காடை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு ஒரு நாள் அந்த ஒரு ஃபாரஸ்ட் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் மாதிரி ஒரு லைஃப் என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம் தானே தவிர நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுவீங்க. மற்றபடி இங்கே இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சந்தோஷமாக அனுபவிச்சுக்க வேண்டியதான். 600 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா மேபி அந்த லஞ்சுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஒருத்த மாதிரி தோணலாம். அப்புறம் இது நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து இங்கேருந்து ஒரு பரிசல் சவாரி கூப்பிட்டு போவாங்க. இந்த டேமை சுற்றி அந்த போட் போயிட்டு வரும். பரிசலில் வந்து 4 பேர் வரைக்கும் அடல்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஒரு சைல்டு நம்ம ஏற்றிக்கலாம். பரிசல் சவாரி சும்மா ஏதோ பேருக்கு கூப்பிட்டு போகாமல் ரொம்ப லென்த்தாகவே கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த பரிசல் சவாரி நீங்கள் ஏறணுன்னா நீங்கள் அந்த ஆலமரத்துலேருந்து சீக்கிரமாக வந்து அங்கே இருக்கிற அந்த லைஃப் ஜாக்கெட் நீங்கள் எடுக்கணும். அப்படி இல்லைனா செகண்ட் பேட்ச் அல்லது தேர்ட் பேட்ச் தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க கிட்டத்தட்ட 135 to 150 அடல்ட்ஸ் வரைக்கும் டிக்கெட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் க்ரௌடடாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் லைஃப் ஜாக்கெட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பரிசல் சவாரி முடிச்சுட்டு நீங்கள் லஞ்ச் சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம். பெருசாக லஞ்ச் சாப்பிட்றதுலாம் நாங்கள் கவர் பண்ணல. லஞ்ச் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரைபல் லஞ்ச் அப்படின்வாங்க. ஆனால் போனீங்கன்னா பிரியாணி, சப்பாத்தி இதெல்லாம் இருக்கும். அந்த ட்ரைபல் அப்படின்ற பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு களி உருண்டை இருக்கும். அது நல்லாவே இருக்கும். ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே மறுபடியும் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி முடித்த உடனே நம்மளை பக்கத்தில் இருக்க ஒரு ரிவர் கூட்டு போவாங்க. அந்த ரிவரில் போய் கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு யானை வர்றதுக்கு முன்னாடி 4 கிளம்பி வீட்டை பக்கமாக போயிட வேண்டியதான். ஸோ பர்லிக்காடு என்னை பொறுத்தளவில் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 600 அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணலாம். மற்றபடி ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேறு எங்கேயுமே போக முடியல. கோயம்புத்தூரில் பீச்சும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. மாலுக்கு போய் சலிச்சு போனவங்க தாராளமாக பர்லிக்காடு போய் என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.